அந்த முன்பள்ளிகள் மிக மிக முக்கியமாக அமைந்தது. இந்த முன்பள்ளியும் கிட்டத்தட்ட தலைவர்கள் குறிப்பிட்டது போல 50 ஆண்டுகளுக்கு மேலாக 70ஆம் ஆண்டு துவங்கி 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து இப்பொழுது ஒரு நல்ல வசதியான ஒரு கட்டத்திலே அமைந்திருக்கின்றது என்பது அது உண்மையிலே எந்த ஒரு அபிவிருத்தியிலும் மக்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அவை நீங்கள் இது உங்களுடைய நிதி மூலம் அதை செய்திருப்பது என்பது ஒரு பாராட்டுதற்குரியது. சில தேவைகள் இருக்கிறது என்பது எங்களுக்கும் அரசாங்கத்தினாலே முன்பள்ளிகளுக்கென்று சில உதவிகள் எங்களுக்கு வடக்கு மாகாண சபைக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில் நிச்சயமாக இவ்வாறான உதவிகளை மேலதிகமான வசதிகளை செய்யக்கூடியதாக இருக்கு நான் நினைக்கிறேன். வெளிய கல்வி படிப்பாளர் இருக்கிறார், அவர் அதை முன்னெடுப்பார் என்று நினைக்கிறேன். அதை அவருடைய தேவைகளை அறிந்து அதை செய்யக்கூடியதாக இருக்கும். இளமையில கல்வி சிலையில் இழத்து என்று சொல்வார்கள். ஏனென்றால் இளமையில கல்வி நிலைத்து நிற்கும், அது மறக்க முடியாது. அந்த வகையில் இந்த முன்பள்ளிகள் ஒரு நல்ல பண்புகளை அநேகமாக பல முன்பள்ளிகளுக்கு இடையிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. சில முன்பள்ளிகள் கூடுதலாக படிக்க விரும்புகிறார்கள். பெற்றோரும் சின்ன பிள்ளைகள் கூடுதலாக படிக்க வேண்டும்தான் விரும்புகிறார்கள். அதனால போய் எங்க கூட படிப்பிக்கிற முன்பள்ளி இருக்கோ அதுக்கு தான் தகுந்த பிள்ளைகளை நம்ப வேண்டும் விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையில முன்பள்ளியில நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒன்றுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நல்ல பண்புகளை நல்ல பழக்க வழக்கங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பழக்க வழக்கங்கள்லாம் பண்புகள் தான் அவர்கள் இறுதி வரையும் அதை தொடர வேண்டும் என்றதான் அது ஆரம்பமாக இருக்கும். அந்த வகையில் இந்த அரசாங்கம் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்த முன்பள்ளிகள் எல்லாவற்றுக்கும் அந்த அடிப்படையில் தான் ஒரு பாடத்திட்டத்தை கொண்டே உருவாக்கினார். கிட்டத்தட்ட முடிவடைந்திருக்கிற கிட்டத்தட்ட முடிவடைகிறது. அந்த வகையில் இந்த எல்லா முன்பள்ளிகளும் ஒரே மாதிரியான ஒரு அமைப்பை சிலபஸை கொண்டிருக்க வேண்டும் என்றதுக்காக அதை கொண்டாடுறாங்க. அதாவது மிக நல்ல ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இலங்கை முழுவதுமே ஒரு முக்கியமான அது ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் அரசாங்கம் அந்த முன்பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. முன்பள்ளிகள் முக்கியமாக அந்த சிறார்களுடைய நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும் என்றதுதான் மிக முக்கியமாக இருக்கின்றது.